கதிராமங்கலத்தில் ONGC இயற்கை எரிவாயு திட்டத்துக்கு எதிராகவும் பொதுமக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தும் இரண்டாவது நாளாக இன்றும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். தற்போது அங்க கதிராமங்கலத்துல என்ன மாதிரியான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது? இன்னைக்கும் கடைகளை அடைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்கு என்ன மாதிரியான போராட்டங்களும் நடைபெற்றிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய சூழலை சொல்லுங்க. வணக்கம் மனோஜ். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று முன்தினம், இந்த ONGC குழாயில் செல்லக்கூடிய கச்சா எண்ணெய் வெடித்து சிதறி தீப்பற்றியதால் இங்கு உள்ள கிராம மக்கள் ஒரு அச்சத்துடன் இருந்தனர். பின்னர் இந்த ONGC நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இங்கு வரக்கூடிய அதிகாரிகளும் தடுத்து நிறுத்தி இதற்கு எங்களுக்கு விடை தெரிய வேண்டும் என்பது கோரி தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உறுதியான தகவல் அளித்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு விலகுவோம் என சொல்லி இரவு முழுவதும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பின்னர் அது தடியடியாக மாறியது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த 9 பேரை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே போல ONGC நிறுவனத்தை உடனடியாக இழுத்து மூட வேண்டும். அதே போல இந்த போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து தற்பொழுது இங்கு கதிராமங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் கோயில். தற்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் மக்களின் கூட்டமானது வழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக. ஏனென்றால் இந்த ஆலய பகுதிக்கு வெளியூரிலிருந்து அதிக மக்கள் வருவார்கள். இதனால் இந்த பகுதி எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாகவே காணப்படும். ஆனால் தற்பொழுது நேற்று முன்தினம் நடந்த இந்த போலீஸ் தடியடி சம்பவத்தால் தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி ஒரு மயான அமைதியாகவே காட்சியளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி கதிராமங்கலம் கிராமம் முழுவதுமே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு முக்கிலும், அதாவது ஒவ்வொரு தெருவு பகுதியிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியூரிலிருந்து வரக்கூடிய நபர்கள் அனைவரும் பலத்த சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த தடியடி சம்பவத்தை இருந்து பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேறாமல் ஒரு அச்சத்துடனே இருக்கின்றனர். ஏனென்றால் அந்த வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் என்பது பெருமளவு ஒரு பரபரப்பான ஒரு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில் தற்பொழுது இந்த தடியடி சம்பவத்தை கண்டித்து தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் இரண்டாவது நாளாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேற என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பது கூட கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு எத்தனை நாளா கடையடைப்பு? உங்களோட கோரிக்கைகள் என்ன? சார், இது கடந்த 3 நாளா இது நடந்துட்டு இருக்கு சார். இந்த கடையெடுப்பு எங்களுக்கு கோரிக்கை 2 கோரிக்கை. இப்போ அரெஸ்ட் பண்ண 9 பேரும் நிபந்தனை இல்லாம வெளியே வரணும். அடுத்தது இந்த கதிராமங்கலம் விட்டு ONGC வெளியே வரணும் சார். அது சார் மக்கள் இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது சார். ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கடையடைப்பு தொடருமா? என்னென்ன வேற என்ன கோரிக்கைகள் இருக்கு? கடையடைப்பு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் தொடரும். இந்த ONGC பிரச்சனை தீர்ற வரைக்கும் கடையடைப்பு இருக்கும். பொதுமக்களுக்காக தான் நாங்க இந்த கடையடைப்பு பண்ணிருக்கோம். போலீஸ் பாதுகாப்புலாம் எப்படி போட்டிருக்காங்க? போலீஸ் பாதுகாப்பு கடத்தல் பூராவும் போலீஸ் இருக்கு. அதனால ஜனங்க வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. கடைக்காரவங்களே கடை திறக்கிறதுக்கு அவங்க முன் வர மாட்டேங்கிறாங்க. விளக்கம் கேட்கறாங்க. நீங்க யாரு என்னன்ட்டு கேட்டுக்கிட்டு தான் உள்ள விடுறாங்க. வண்டி நம்பரை நோட் பண்றாங்க. சாதாரணமா நடமாட முடியல. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அடக்குமுறை தான் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் எங்க பார்த்தாலும் இருக்கு. சார், இப்ப 9 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவங்க விடுதலை செய்யணும் ஒரு கோரிக்கை இருக்கு. வேற யாரையும் கைது செய்யறாங்களா வலுக்கட்டாயமாக? வலுக்கட்டாயமா இப்ப ஆடுதுறையில இருந்து முருகன்லாம் வந்தாரு. அவங்களெல்லாம் அங்கேயே அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போறாங்க எல்லாருமே. அதனால இங்க யாருமே உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. யாருமே ஊருக்குள்ள பெருந்தாலும் யாராவது ஒரு 5 பேர் 4 பேர் வந்தாலும் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ணவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும். அது வரைக்கும் நாங்க கடையடைப்பு கண்டினியூவா பண்ணுவோம். அவ்வளவுதான். காவல்துறையினர் வேற என்ன கட்டுப்பாடு கெடுபிடி பண்றாங்க? அதாங்க, ஊருக்குள்ள யாரையும் வரக்கூடாதுங்கிறாங்க. யாரை பார்க்க போறீங்க, என்ன யாராவது வேண்டிப்பட்டவங்க இருக்காங்களா, என்ன ஐடி ப்ரூஃப் கேட்கறாங்க. வாகனம் என்ன எடுத்துட்டு போறீங்க, என்ன இதுன்னு சோதனை பண்றாங்க. மேற்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள அத்தியாவசியமா யாரையும் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போறதுனாலும் யாரையும் விட மாட்டேங்கிறாங்க. வர்றவங்களையும் விட மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ், அதை தற்போது நீங்க கேட்டிருக்கிறீர்கள். தற்பொழுது இங்க போலீசாரினுடைய கெடுபிடி என்பது ஒரு அதிகமாகவே இருக்கிறது. இங்க உள்ளூர் இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளும் வெளியே செல்ல முடியவில்லை. அதுவே வெளியூர் வரக்கூடியவர்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. பலத்த சோதனைக்கு பின்பே இங்க மக்களை அனுமதிக்கிறார்கள். மனோஜ்.
மகாலிங்கம், கதிராமங்கலத்துல பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. பல்வேறு விஷயங்களும் அங்க நடந்துட்டு இருக்கிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை அடுத்து அங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு வரக்கூடியவங்களுக்கும் ஏதாவது அதிகாரப்பூர்வமான கட்டுப்பாடுகள் ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் இருந்தா கூட அவங்க கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா மனோஜ், அதாவது தற்பொழுது நேற்று முன்தின நடந்த இந்த சம்பவம் வந்து தற்பொழுது இந்த கதிராமங்க கிராமத்தை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு, ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் தற்பொழுது விவசாயமும் குடிநீரும் வந்து நிலத்தடி நீரும் பெருமளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் உடனடியாக இந்த ஓஎன்ஜி நிறுவனத்தை உடனடியாக இழுத்து மூட வேண்டும். அதே போல தடியடி நடத்தியதற்கு கண்டித்தும் அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு 9 பேரை கைது செய்து தற்போது திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டவர்களை உடனடியாக எந்தவித நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இவர்களிடம் இருக்கிறது. தற்பொழுது இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விவசாய சங்கத்தினர் அதே போல அரசியல் கட்சியினர் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை இந்த கதிராமங்கல் கிராமத்தில் ஊர் எல்லையிலே வைத்து அவர்களை அனுமதிக்காமல் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதுபோன்று தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலும் இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் இருக்கவர்கள் வந்து எங்கேயுமே ஒரு கூட்டமாக கூடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. ஒரு நபர் வந்து ஒரு தடவை 2 தடவை வெளியே சாலைகளில் சென்றால் அவர்களிடம் வந்து விசாரணை நடத்தப்படுகிறது. எதற்காக செல்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், அவர்களுடைய அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் இங்கே இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுத்துவதாகவும் அதேபோல தொலைக்காட்சிகளில் எந்தவித செய்திகளும் பார்க்க விடாமல் கேபிள் கட் பண்ணுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டும் வந்து மக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார்கள். இது குறித்து கேட்கலாம். ஆமா சார், கரண்ட் அடிக்கடி கட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் நிம்மதியாக தூக்கமும் இல்லை. ரொம்ப இந்த ஓஎன்ஜிசி ரொம்ப பிரச்சனையா இருக்குது சார். மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. அதுக்கு என்னன்னு கவர்மெண்ட் தான் அதுக்கு நல்லா ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த தடியடி சம்பவத்துக்கு பிறகு காவல்துறையினர் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை வலுக்கட்டாயமா எதுவும் வீடு பூந்து கைது செய்யறாங்களா, இல்ல அவர்களை தேடி அவர்கள் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஆமா சார், நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது. இதே மாதிரி நருளிங்கிற ஊர்ல ஒரு பையனை அடிச்சு எடுத்துட்டு போனாங்க. வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனாங்க. அதான் சார் நடந்திருக்கு. இன்னும் மேற்கொண்டு வேற எங்கேயும் அது மாதிரி நடக்கல. நான் சரி, இது வரைக்கும் உங்க கிராமத்துல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? இது வரைக்கும் 10 பேர் கைது செஞ்சிருக்காங்க சார். 10 பேர். உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் எதுவாக இருக்கும்? அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் முடிவு பண்ணல சார். அது மக்களோட கோரிக்கையை ஏற்று தான் முடிவு பண்ணலான்னு இருக்கும். நன்றி மனோஜ். அதாவது நீங்க கேட்டிருப்பீர்கள், அதாவது நேற்று கூட ஒருவர் வந்து கைது செய்யப்படுகிறார். அதே போல நேற்று தற்பொழுது வந்து காவேரி உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவர் மணியரசன் வந்து இந்த பகுதிக்கு வந்தபொழுது அவர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தற்பொழுது மதிமுகவினுடைய விவசாய அணி மாநில தலைவர் ஆடுதுறை முருகன் என்பவர் இன்று தற்பொழுது கடந்த 11 மணி போல வந்து இங்க பகுதி இந்த போராட்ட களத்திற்கு வந்து போராட்டம் செய்வதாக வந்தபொழுது அவரை கைது செய்து தற்போது காவல்துறையினர் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கிறார். இதுபோன்று தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு கெடுபிடிகளை வீழ்த்தியிருக்கிறார். ஆனால் இருப்பினும் இந்த பகுதி கதிராமங்கல கிராம பகுதி மக்களினுடைய ஒரே ஒரு 3 கோரிக்கைகள்: இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை உடனடியாக இழுத்து மூட வேண்டும், அதே போல இந்த தடியடி நடத்தியதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த எந்தவித நிபந்தனையின்றி தற்போது இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த பகுதியிலானது கடையடைப்பு போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது.